வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 137 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 137 ஆஃப் IPC பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செக்ஷன் 131 ஆஃப் IPCயிலிருந்து செக்ஷன் 140 ஆஃப் IPC வரைக்கும் கடற்படை, வான்படை, தரைப்படை சம்பந்தமான குற்றங்கள் பற்றி தான், அதில் என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சாப்டர் 7ல் இருக்கக்கூடிய செக்ஷன்களின் வரிசையில் இன்னைக்கு செக்ஷன் 137 என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்க போகிறோம். செக்ஷன் 137 ஆஃப் IPCயை பொறுத்த வரைக்கும் ஒரு வணிக கப்பலின் மாலுமி இல்லைன்னா அந்த மாலுமிக்கு இன்சார்ஜ் ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த இன்சார்ஜ் அவங்களோட அசட்டுத்தன்மையால், இப்போ அவங்க கவனக்குறைவினால ஒரு நபர் அவர் கடமையை செய்யாமல் அவர் விட்டுட்டு வெளியே ஓடிட்டாங்க, இல்லைன்னா அந்த கடமையை செய்யாமல் அவரை மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது, இந்த ஒரு குற்றச்செயல் இந்த கப்பல் மாலுமியோட கவனக்குறைவினால ஏற்பட்டது அப்படின்னா அதில் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாங்கிறத பற்றி தான் அந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. ஒரு நபர் அவங்க கடமையை செய்யாமல் விட்டு ஓடிட்டாங்க, இல்லைன்னா அவங்கள மறைச்சி வச்சிருக்காங்க, இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு கவனக்குறைவில் இல்லைன்னா வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கப்பல் மாலுமியினுடைய ஒரு கவனக்குறைவினால ஏற்பட்டு அப்படின்னா அதில் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாங்கிறதா செக்ஷன் 137 ஆஃப் IPCயில் சொல்கிறாங்க. அந்த மாலுமியினுடைய கவனக்குறைவு இல்லைன்னா மாலுமியினுடைய இன்சார்ஜில் இருக்கக்கூடிய நபரோட கவனக்குறைவு, அந்த கவனக்குறைவினால ஏற்படக்கூடிய ஒரு குற்றச்செயல், அவர் அவரோட கட்டுப்பாட்டில் அந்த கப்பலை வைக்காததுனால அதனால் ஏற்படக்கூடிய குற்றச்செயலுக்காக அந்த கவனக்குறைவின் காரணமாக அந்த கவனக்குறைவுக்கான பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும், அபராதம் விதிக்கலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 137 ஆஃப் IPCயில் சொல்கிறாங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் காக்னைசபிள் அஃபென்ஸ், பெயிலபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். ட்ரையலை பொறுத்த வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல, ஏதாவது ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான், மேஜிஸ்ட்ரேட் லெவல் ட்ரையல் தான் அந்த செக்ஷன்ல சொல்றாங்க. தொடர்ந்து இந்திய தண்டனை சட்டம் பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்திய தண்டனை சட்டம் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். வீடியோ சம்பந்தமான உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. சேனலை புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.